அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பை ஊற வச்சு நான் குக்கரில் போட்டிருக்கேன். ஊற வச்சிடணுங்க எப்போதுமே, அப்போ தான் சீக்கிரம் வேகும். குக்கரில் போட்டுடலாம். அந்த பருப்பு நனையிற அளவுக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி வேக வைப்போம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன், பொங்கி வழியாமல் இருக்கும். மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைப்போம். மூணு விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். விசில் வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பருப்பு வந்துருச்சு. கரண்டியால் அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ ட்ரையாக இருக்குல்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு என்ன தேவை காய்கறின்னு பார்த்துருவோம். தண்ணியில் கத்திரிக்காய் 2, தக்காளி 2, முள்ளங்கி 2 வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம் 1, பூண்டு 2 பல் மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டிருக்கேன். பாருங்க, காய்கறிலாம் தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் 2, முள்ளங்கி 2, தக்காளி 2 வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பெஸ்ட்டு முருங்கைக்காய் தாங்க. முருங்கைக்காய் சீசன் இப்போ இல்லை, அதனால் முள்ளங்கி வாங்கியிருக்கேன். முள்ளங்கி பொடி செஞ்சால் சூப்பராக இருக்கும். தக்காளி பிசைஞ்சு விட்றேன். நான் எப்போதும் பிசைஞ்சு தாங்க விடுவேன், வெட்டி போட மாட்டேன் தக்காளியை. இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான மசாலா போட்டுடலாம். உப்பு போட்டுக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ ஒரு விசில் வச்சு வேக வைக்குவாங்க. ஒரு விசில் வச்சா போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள், காயெல்லாம் உடையாமல் இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். இன்னொரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நெய் போட்டுக்கிறேன். பருப்பு சாம்பாருக்கு நெய் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். கறிவடகம் கொஞ்சம் போடுறேன். கறிவடகம் இல்லாதவங்க வெங்காயம், வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதை விட பெஸ்ட்டு கறிவடகம் தாங்க. கறிவடகம் போட்டு செஞ்சு பார்த்தா அவ்வளோ மணமாக இருக்கும் குழம்புலாம். நான் எப்போதும் போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். கண்டிப்பாக எனக்கு கறி வடகம் இருக்கும்.
கருவேப்பிலை 2 கொத்து போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். நம்ம வேக வச்சுருந்தா காய்கறி உள்ள பருப்பு வேக வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அது கொதிக்கிட்டோம். தேங்காய் பாருங்கள், சின்ன பீஸு 2 கீத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. புளிக்குழம்பு ஊற்றுற மாதிரி இதில் ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.